ஹலோ வணக்கம் மக்களே. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமையே ஆகிடுச்சு. நேற்று ஞாயிற்றுக்கிழமை அது எப்படி போச்சுன்னே தெரியல. ஆனால் அந்த ஞாயிற்றுக்கிழமை மட்டும் ஏதோ உசேன் போல்ட்டுன்னு நினைப்பேன், அந்த வேகமாக ஓடுது. திங்கக்கிழமையே பாருங்கள் மறுபடியும் வந்துடுச்சு. அப்படியே வெறுப்பாக இருக்கும்ல. நான் நேற்று நைட்டு வேலை எதுவுமே இல்லை, ரிப்போர்ட்டை முடித்தேன். அதுக்கப்புறம் மெடிசன் கொடுத்தேன். அதுக்கப்புறம் ஒரு 11 மணி போல் போய் படுத்து தூங்கிட்டேன். தூங்கிட்டு காலைல ஒரு 8-7 மணி போல் தான் செட்டுக்குள்ளே போனேன். செட்டுக்குள்ளே போய் கோழி எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு, மட்டாலிட்டி எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி செக் பண்ணேன். செக் பண்ணிவிட்டு இப்போ தான் ரிட்டன் வந்து வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். அது என்ன சொல்ல மாட்டேன், நான் ஒரு மரத்துக்கு பேர் வச்சுருக்கேன். அந்த மரத்தோட பேர் வந்து சிவசாமி. அதான் பேர் வச்சுருக்கேன். அந்த மரத்துக்கிட்ட டெய்லியும் பேசிக்கிட்டே இருக்கேன். அந்த மரத்தை காட்டுறேன். மரம் அந்த அவ்வளோ அங்கே இருக்கும், இங்கேருந்து பார்த்தா தெரியாது, உள்ளே இருக்கும். அந்த மரம் கூட நான் டெய்லியும் பேசிக்கிட்டே இருக்கேன். மரத்து கூட பேசுகிற வைத்தியமானு கேட்காதீங்க, மரம் பேசும். மரத்தால் நம்ம பேசுகிறத கேட்க முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு இதில் வீடியோ பார்த்தேன். அதான் இன்றைக்கி வெயில் பயங்கரமாக இருக்குது. ஃபஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா நேற்று இல்லை நேற்று பார்க்கும்போது இங்கே பார்த்தீங்கன்னா ஒரே புகையாக ஒரே பனியாக தான் இருந்துச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த சின்ன சின்ன சிட்டுக்குருவி இருக்கலாம், அது இங்கே நிறைய இருக்குது. வந்துட்டு வந்துட்டு போயிட்டே இருக்குது. உங்களுக்கு சவுண்டு கேட்குதா இல்லையான்னு தெரில, பார்க்க பயங்கரமாக இருக்குது. அங்கேயும் இங்கேயும் பறந்துக்கிட்டே இருக்குது. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அந்த இதில் தெரியும், அந்த கம்பியில் உட்காந்துருக்குது உங்களுக்கு நல்லா தெரியும். மறுபடியும் பறந்து போயிடுச்சு. இந்த வியூ சூப்பராக இருக்கும். ஒவ்வொரு வாட்டியும் அந்த இதான் சொல்கிறேன். நேற்று நைட்டு வேறு ஃபார்முக்கு போயிட்டேன். நேற்று நைட்டு இல்லாமல் நேற்று நைட்டு வேறு ஃபார்முக்கு போயிட்டு கோழி அங்கே இறக்கி விட்டுட்டு காலைல ஃபோனில் வேறு சார்ஜ் இல்லை, வெறும் 10% தான் இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டு ஃபோனை பாக்கெட்டில் போட்டு அப்படியே நடந்து வர ஆரம்பிச்சிட்டேன். ஒரு 7 மணிக்கு அங்கேருந்து கிளம்புனேன். ஒரு 9 மணி போல் இந்த நம்ம ஃபார்முக்கு வந்து சேர்ந்துட்டேன். ஆக்சுவலி இந்த மாதிரி ட்ராவல் பண்ணும்போது மெயினில் தான் காசு கொடுப்பாங்க. நம்ம எவ்வளோ ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்றத டிக்கெட் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அவங்கள்ட்ட போய் அதை கொடுத்தோன்னா அவங்க ரிட்டர்ன் காசு கொடுப்பாங்க. ஆனால் நமக்கு நான் செலவு பண்ணுறது ஏதோ 10, 20, 30 தான் செலவு பண்ணுவேன். சரி இது எதுக்கு இதை கொடுத்து வாங்கிக்கிட்டு ஒரு கம்பெனியை வச்சு கட்டுவாங்கன்னு சொல்லி நானும் விட்டுருவேன். அப்படி தான் இருந்துச்சு. இது வரைக்கும் நான் ஒரு வாட்டி கூட வெளியே போன காசு வாங்கினதே இல்லை. 10-15 தடவை போயிருப்பேன். 15 தடவை இல்லை, ஒரு 10 தடவை கிட்ட போயிருப்பேன். நான் காசு வாங்கினதே இல்லை. ஓகே மக்களே, நான் வந்துட்டு போய் எவ்வளோ கோழி இறந்துருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டு வரேன். சின்ன செட்டில் முடிஞ்சிருச்சு, இன்னும் பெரிய செட்டில் முடியலை. போய் பார்த்துட்டு எவ்வளோ இருக்குன்னு கேட்டு வரேன்.